السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك لله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரத்துக்கு முந்தின வாரமும் ஃபத்வால கவா கதிர் சம்பந்தமாக தக்தீர் சம்பந்தமாக சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் ஒன்றுதான் ஈமான். ஈமானில் ஒரு பகுதி தான் கலா கதிர் மீது நம்பிக்கை வைக்கிறது, தக்தீர் மீது நம்பிக்கை கொள்வது. இது இந்த ஈமான் இருக்கிறது, இது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான உதவியான விஷயமாகும். ஒரு மனிதனுடைய ஈமான் கலா கதிர் மீது அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி தான் அனைத்து நடக்கிறது, நலவுகளோ கெடுதிகளோ என்று நம்பாத வரைக்கும் அவனுடைய ஈமான் பூர்த்தியாகாது. ஈமான் பூர்த்தியாக மட்டுமல்ல, ஈமானே கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கலா கதிர் ஈமானுடைய 6 விஷயங்கள் ஒரு பகுதி. मुख्तरम हज़रात, अल्लाह पाक ने पिछले अभी हम 2 हफ्ते से पहले अर्ज़ किया था, बता दिया खुतबे के बयान के अंदर क़ज़ा क़दर तक़दीर के बारे में. तो ये जो मुसलमानों के लिए बहुत बड़ी नेमत है, मुसलमानों के लिए बहुत बड़ी नेमत है तक़दीर पर ईमान लाना. इससे दिल का सुकून इंसान को मिलता है. किसी और कौम के लिए मज़हब के अंदर ये बात नहीं है. ईमान का एक हिस्सा है. 6 बातों पर हम अगर ईमान लाते हैं, उसमें जो आखिर बात है हम वल क़द्र खैरी व शर्री मिन अल्लाह ताला, खैर और शर सब अल्लाह की तरफ से हैं. इसके बगैर इंसान का ईमान ही मुकम्मल नहीं होगा. அப்போ கலா கதிர்னா என்ன? கவா என்று சொன்னால் ஹுக்கும், முடிவெடுக்கிறது, தீர்ப்பு வழங்குறது. கதிர் என்று சொன்னால் தக்தீர், ஏற்பாடு செய்கிறது, ஏற்பாடு. அப்போ கலா கதிர் மீது ஈமான் கொள்றால் என்ன அர்த்தம்? அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுவின் ஏற்பாடின்படி தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அது சம்பந்தமாக உண்மையான அர்த்தம் என்னென்று சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன். இதை 4 விஷயங்கள், கலா கதிர் 4 தரங்கள் இருக்குது. கலா கதிருக்கு 4 விஷயங்கள் அடங்குது. முதலாவது இல்ம், 2வது கிதாபா அறிவு, அடுத்து எழுதுறது, 3வது மஷியா நாட்டம், அடுத்து ஈஜாத் அதை நிகழ்த்துறது. இது கலா கதிருக்குள்ளால் இந்த 4 விஷயங்கள் அடங்கியிருக்குது. அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அல்லாஹுடைய இல்மின் பிரகாரம் அவனுடைய அறிவுக்குட்பட்டு தான் நடக்குது. அவனுடைய கிதாபத் இதெல்லாம் நடக்க போகுது, நல்லா எழுதிட்டான், அதே மாதிரி நடந்து கொண்டிருக்குது. மஷியத் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் அனைத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி ஈஜாத் அதை ஒரு மனிதன் செய்ய நாடினால் அதை முடிவில் கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நாங்கள் நினச்சிட்டோம்னு நடக்கவும் முடியாது, எங்களால் செய்யவும் முடியாது. நாங்கள் செய்ய நாடுகிறத அதை செயல் வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பேர் ஈஜாத், அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹுல் ஹல்க் வல் அம்ர், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், படைக்கிறதும் அது கட்டளையிடுறதும்
அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. படைக்கிறதும் அம்ருண்டால் அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து காரியங்களும் அவனுடைய கையில் தான் இருக்குது. மா அஸாப முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ஸாலிக லில்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், பூமியில் எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு முசீபத் இறங்கினாலும், வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் உங்களுக்குள்ளால் என்ன பிரச்சனை வந்தாலும், இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா அந்த விஷயத்தை நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் தான் சேவிக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டாச்சு. லௌஹே மஹ்ஃபூதுல இவ்வாறு நடக்கும் என்று நாங்கள் எழுதிட்டோம். அதை நாங்கள் தான் நிகழ்த்துகிறோம். உலகத்தில் நடக்கும். இன்ன ஸாலிக லில்லாஹி யஸீர். இது உங்களுக்கு கஷ்டம் இல்லையா, அல்லாஹ்க்கு சிரமம் இல்லையான்னு கேட்டால் அல்லாஹ்க்கு எந்த சிரமமும் கிடையாது. ஏன்? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா அனைத்து மீது சக்தி பெற்றவன். அவன் எங்களை மாறி ஒருத்தன் அல்ல. அது உலகத்தில் எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் ஒப்பானவன் அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷை. அவனை மாதிரி யாரும் கிடையாது, அவனும் யார மாதிரியும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு ஒப்பாகவோ அவனுக்கு சமனாகவோ அவனை மாதிரியோ யாரும் இல்லை. அப்போ அதனால் அவனுடைய அறிவு லா யஅஸுபு அன்ஹு மிஸ்கால் ஸர்ரத்தின் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா லா யஅஸுபு அன்ஹு மிஸ்கால் ஸர்ரா. அவனுடைய பார்வை விட்டும் ஒரு அணுவும் கூட உலகத்திலேயோ வானத்திலேயோ அகிலத்திலேயோ வானவெளியிலேயோ விண்வெளியிலோ எங்கே மறைய முடியாது. எல்லாம் அவனுடைய பார்வைக்கு உள்ளால தான் இருக்குது. அவனுடைய அறிவை தாண்ட முடியாது. அப்போ அதனால் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இதெல்லாம் நடக்கும் என்று எழுதிட்டான். முதலாவது இல்ம், இரண்டாவது கிதாபா அவன் எழுதிட்டான். கதபல்லாஹு மகாதிர் அல் ஹலாயிக் கப்ல யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்த் பி 50,000 ஆம். வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ என்பதை எழுதிட்டான். மூன்றாவது மஷ்யா வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவனுடைய நாட்டப்படி தான் உலகத்தில் நடக்குது. மனிதன் நாடிட்டான் என்பதனால மட்டும் செய்ய முடியாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் தற்கொலை செய்யறதுக்கு நாடி முயற்சி செய்கிறாங்க, அது தற்கொலையில் முடியதில்லை. சும்மா நடந்து போய் நின்றவர் ஒரு தன்னுடைய காரியத்துக்காண்டி போறாரு, ஆக்சிடென்ட் ஆகுது, அல்ல கீழே விழுந்து மௌத்தாகிடுறார். நாடுறதுண்டு நடக்கிறதுண்டு. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்து ஈஜாத், ஒரு காரியத்தை மனிதன் அல்லாஹ் நாடி மனிதன் நாடுகிறான், அல்லாஹ் நாடுகிறான் நடக்கணுண்டு முடிவுக்கு கொண்டு போகிறது அல்லாஹ் தான். அதன் அந்த செய்தியை அரங்கேற்றதை நிகழ்த்தி முடிக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. इस्लाम हज़रात, अल्लाह पाक तकदीर के ज़रिए हमें एक सुकून अल्लाह ने दिया है. दूसरा तकदीर क्या है? कुछ बातें मैंने पिछले हफ्ता अर्ज़ किया था कि क़ज़ा कहते हैं कि हुक्म, फ़ैसला, क़दर कहते हैं तकदीर, उसके इंतज़ाम. अल्लाह के फ़ैसले, अल्लाह के इंतज़ाम के मुताबिक ही सब कुछ दुनिया के अंदर होता है. इसके अंदर 4 मरातिब हैं क़ज़ा क़दर के अंदर. एक है इल्म, दूसरा किताबा, और तीसरा मशिया, और चौथा ईजाद. ये सब मिला के क़ज़ा और क़दर कहते हैं. यानी जो कुछ दुनिया के अंदर होता है सब अल्लाह के इल्म के मुताबिक, अल्लाह के जानते हुए ही होता है. अल्लाह के इल्मी से उसको बताए बगैर, उसको मालूम बगैर कुछ नहीं होता. जो कुछ हो रहा है, हुआ है, वो अल्लाह जानता है, हम भी जानते होंगे. लेकिन जो आइंदा होगा वो अल्लाह के अलावा कोई नहीं जानेगा, किसी को पता नहीं, फरिश्तों को भी पता नहीं. इसलिए उलमा कहते हैं कि क़ज़ा और क़दर, तकदीर ऐसा एक सिर है, ऐसा एक राज है जिसको अल्लाह के सिवा कोई नहीं जानता, कोई नबी भी नहीं जानता, कोई मलक मुक़र्रब जिब्रील अमीन तक नहीं जानते. तो क़ज़ा और क़दर तो अल्लाह के फ़ैसले के मुताबिक, अल्लाह के इल्म के मुताबिक होता है. ला यअज़ुबु अन्हु मिस्क़ालु ज़र्रतिन फ़िस समावाति वला फ़िल अर्ज़. अल्लाह के आंकों से, अल्लाह के इल्म से कोई चीज़ ओझल नहीं है.
ذرہ برابر کیوں نہ ہو، زمین پہ، آسمان پہ، فضا میں، سمندر کے تہ کے اندر، پہاڑ کے نیچے کے اندر، جنگلات کے اندر، ریت کے نیچے، سب کچھ اللہ ہی جانتا ہے، اللہ کے علم کے مطابق ہیں، تو اس لیے اس کے علم کے مطابق سب کچھ ہوتا ہے، اور کتابہ، اور اللہ نے سب کچھ لکھ دیا ہے۔ کیا مطلب؟ جو کچھ ہوگا اس کے علم ازلی کے ذریعے اللہ کو معلوم ہے، اللہ نے جو کچھ ہوگا اس کو پہلے لکھ چکا ہے۔ کتب اللہ مقادر الخلائق قبل ان یخلق السماوات والارض ب50,000 عام، آسمان اور زمین کو پیدا کرنے سے 50,000 سال پہلے ہی مخلوقات کے تقدیر کو اللہ نے لکھ چکا ہے، کیا کیا کریں گے، کیا کیا دنیا میں ہوگا، سب کچھ لکھ چکے ہیں۔ تیسری بات مشیت، اللہ کے مشیت کے مطابق، اللہ کے ارادے کے مطابق سب کچھ ہوتا ہے۔ وما تشاءون الا ان یشاء اللہ، جب تک اللہ نہ چاہے گا تم چاہ بھی نہیں سکتے، تو اللہ کے چاہت، اللہ کے ارادے کے مطابق ہوتا ہے۔ اور چوتھا مرتبہ ایجاد، اس کو وجود میں لانا، ہم چاہتے ہیں، اللہ بھی چاہ لیا ہے، لیکن اس کو وجود بخشنا اللہ کے ہاتھ میں ہے۔ جب تک اللہ وجود نہیں بخشے گا، ایجاد نہیں کرے گا، وہ چیز وجود میں نہیں آ سکتا۔ جیسا کہ سمجھنے کے لیے آسان ہے، بہت سے لوگ خودکشی کرنے کے لیے کوشش کرتے ہیں، اپنے آپ کو اوپر سے گراتے بھی ہیں، لیکن وہ بچ جاتے ہیں۔ جو راستے میں جا رہا تھا اس پہ وہ گرا یا خود گر گیا، وہ مر گیا۔ اس نے گیا کام کے لیے، وہ مر گیا، جو مرنے کے لیے گیا وہ بچ گیا۔ کیوں؟ اللہ نے نہ چاہا، تقدیر میں نہیں، اس مرتبہ اس کی موت نہیں، اس وقت اس کی موت نہیں آئے گی۔ تو ایجاد اللہ کے ہاتھ میں، اللہ الہ الخلق والامر، پیدا کرنا بھی اور اس کے جو حالات کا چلانا بھی اللہ کے ہاتھ میں ہے۔ دنیا کے اندر سب سے بڑی چیزیں دونوں ہیں، خلق اور امر، اس کے پیچھے کچھ اور نہیں ہے، یہ دونوں اللہ نے اپنے ہاتھ میں رکھا ہوا ہے۔ یہ ربوبیت کی صفت ہیں، خلق اور امر، یہ دونوں اللہ کے ہاتھ میں ہیں۔ اس لیے انسان کے لیے جو بھی حالت آئے، خلق اور امر کس کے ہاتھ میں ہو اس کے پاس رجوع کرنا ہے، وہ اللہ ہے، اس کے سوا کوئی نہیں۔ اب സഹോദരരെ പ്രിയരെ, அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தில் தௌஹீதில் 3 தன்மைகள் இருக்குது। தௌஹீதுக்குள்ளால 3 தன்மை இருக்கிறது கட்டாயம். ஒன்று தௌஹீதுல் உலூஹியா, ரெண்டாவது தௌஹீது ருபூபியா, மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அப்படின்னா தௌஹீதுல் உலூஹியான்னு சொன்னா உபூதியத், வணங்குறதுக்கு தகுதி உள்ளவன் கடவுள், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இபாதத்துக்கு தகுதியானவங்க யாரும் இல்லை என்று அவனுக்கே அதை தனிப்படுத்து. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுது உலூஹியா, தௌஹீதுல் உலூஹியா, உன்னையே மட்டும் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், தௌஹீது ருபூபியா, ருபூபியத், அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். ரப்புண்டா படைத்து பரிபாலித்து அனைத்து நிறைவேற்றக்கூடியவன், அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. வையாக்க நஸ்தஈன், எனவே என்னுடைய தேவைகளை என்னை படைத்த உன்னிடத்துல தான் நான் கேட்கிறேன். இது தௌஹீது ருபூபியா, ரப்ப அல்லாஹுக்கு மட்டும்தான் ரப்பு என்றதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குள்ளால தான் கலாக்காதருடைய விஷயம் வருது. அல்லாஹுடைய ஏற்பாடின்படி அனைத்து நடக்குது. அவன்தான் படைத்தவன், அல்லாஹ் அலஹுல் ஹல்க் வல் அம்ர், அவன்தான் அனைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய 2 விஷயங்களான் இது, ஹல்க் உருவாக்குறது, அம்ர் அதை நடத்தாற்றுறது, அதை செயல்படுத்துறது. இது 2ம் அல்லாஹ்வுடைய கையில், இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. அப்போ 2ம் அவன்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவனின் பக்கம் தான் முன்னோக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்தில் எங்கிற காரியத்தை படித்து நாங்கள் திருப்பணும். இது தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய தன்மை. அடுத்து சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள்,
அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அதை நாங்கள் ஒன்றுபடுத்தணும். ஒன்றுபடுத்துகிறோண்டா அதில் தௌஹீத் இருக்கணும். இதில் அல்லாஹ்வை தவிர யாரும் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஹைர். இப்போ தௌஹீத் இந்த கலாக்கதருடைய விஷயத்தில் மக்கள் 3 வகையாக பிரிகிறாங்க. ஒரு கூட்டத்தினர் கலாக்கதிரில் குலு எல்லை மீறுறாங்க. எப்படி? உலகத்தில் எல்லாம் எல்லாம் எழுதிட்டான் ஏற்கனவே, அதன்படி தான் நடக்குது. இதனால் மனிதன் மஜ்பூரே மஹது. மஜ்பூரே மஹதுன்னு சொன்னால் அவன் நிர்பந்திக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய இயலாது. ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு, இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு போகிறது. இதுவும் தப்பானது. இரண்டாவது, மனிதன் முக்தாரை குள்ளாக கருதுறது, கலா கதிரை ஏற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஒன்று இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒன்று இல்லை. நாங்கள் எதை நடக்கிறோமோ நாடுகிறோமோ அதான் நடக்குது, நாங்கள் எதை செய்கிறோமோ தான் நடக்குது அப்படின்னு சொல்லி முழுமையாக அல்லாஹ் ஒதுக்கி மனிதன் தானாக சுயமாக இயங்கக்கூடியவங்களாக உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் சுயமாக நடக்குதுன்னு நினைக்கிறது. இதுவும் தவறு. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட 3வது கூட்டம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. மனிதன் முக்தாரே குள்ளும் இல்லை, மஜ்பூரே மஹதும் அல்ல. அப்படின்னா முழுமையான நிர்பந்தத்துக்குள்ளானவனும் அல்ல, முழு சுதந்திரம் மிக்கவனும் அல்ல, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறான். சில விஷயங்கள் மனிதன் நிர்பந்தமானவன், சில விஷயங்கள் மனிதன் சுய விருப்பம் கொடுக்கப்பட்டவன். நிர்பந்தமானது எப்படி? எங்களுடைய ஹயாத், எங்களோட மவுத், எங்களுடைய உருவ அமைப்பு, நாங்கள் ஆணாக பிறந்தது, பெண்கள் பெண்களாக பிறந்தது, சிலங்களுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, சில குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, சிலங்களுடைய ரிஸ்கெல்லாம் விசாலமாக்குறது, சிலங்களை சுருக்கி கொடுக்கிறது. இந்த விஷயத்தில் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. இதில் மனிதன் நிர்பந்தமானவன் தான். சூரியன் வருது, வஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز الحكيم. இன்னைக்கு சூரியன் அதுக்கு ஓடக்கூடிய இடத்துல ஓடிக்கொண்டிருக்கு, அது நிர்பந்திக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, தக்தீர். அதை மீறி அது இங்கே வர முடியாது, அங்கே போக முடியாது. இதே மாதிரி ஹயாத் ஒரு மவுத், இது நிர்பந்தம் தான். இதில் யாருடைய சுய விருப்பமும் கிடையாது. எதுல மனிதன் நிர்பந்தமோ அதுல மனிதனுக்கு எந்த சவாபும் கிடையாது, இக்காபும் கிடையாது. இதுல இவர் அழகா இருக்கலான்னு கூலி கூட கிடைக்கிற, இவர் பணக்காரன் நன்மை கூட அப்படி கிடையாது. அது நிர்பந்தம், அது மனிதன் விரும்பி அடைகிறது ஒன்று கிடையாது. இரண்டாவது முக்தார், சுய விருப்பம் மனிதனுக்கு கொடுக்கப்படுறது, அதுல தான் மனிதன் குற்றம் பிடிக்கப்படுறது, நன்மை கொடுக்கப்படுறது. இது அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை தான். ரெண்டுக்கு நடுவில் மனிதன் முழுமையான சுதந்திரவாதியும் அல்ல, முழுமையான நிர்பந்திக்கப்பட்டவனும் அல்ல, ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறான். இப்போ ஒரு மனிதனுக்கு கத்தி கையில் இருக்குது, இதால் ஒருத்தனை குத்தி கொலை செய்ய மேலும், அவனுக்கு உபகாரம் செய்ய மேலும். இதில் அவனுக்கு அல்லாஹ் சுய விருப்பத்தை கொடுத்திக்கிறான். கொலை செஞ்சிட்டான், அல்லாஹ் எழுதிட்டான், நான் கொலை செஞ்சேன் அல்ல, அவனுக்கு தண்டனை இருக்கு. உபகாரம் செஞ்சு அல்லாஹ் எழுதினால தான் உபகாரம் செஞ்சேன், அவனுக்கு நன்மை இல்லை அப்படி கிடையாது, நன்மை இருக்கு. பெற்றோருக்கு உபகாரம் செஞ்சால் நன்மை, பெற்றோரை துன்புறுத்தேலும் துன்புறுத்தினா தண்டனை. அல்லாஹ் ரெண்டு விருப்பத்தையும் கொடுத்திருக்கிறான். உபகாரம் செய் இல்லை துன்புறுத்து, உபகாரம் செஞ்ச அவனுக்கு நன்மை, துன்புறுத்தின அவனுக்கு நரகம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்போ தக்தீரில் மனிதர்கள் 3 வகைப்படுறாங்க. ஒன்று, முழுமையாக மனிதன் நிர்பந்தமானவன் நினச்சி வழிகேட்டில் போயிடுறாங்க, அல்ல முழுமையான சுதந்திரவாதி நினச்சி வழிகேட்டில் போயிடுறாங்க. ரெண்டுக்கு நடுத்தரம், மனிதன் சில விஷயங்கள் நிர்பந்தமானவன், சில விஷயங்கள் சுய விருப்பம் உண்டுவாங்க. சுய விருப்பங்கள் கொடுக்கப்படுது, அவ எதை தேர்ந்தெடுக்கிறான் அதை வச்சு எனக்கு சொர்க்கம் அல்ல நரகம் முடிவு எடுக்கப்படுது. मोहतरम हज़रात, तकदीर के सिलसिले में इंसान 3 तरह के हैं. एक तरह के लोग तकदीर की वजह से गुलू करते हुए ये समझते कि इंसान मजबूर महज हैं. अल्लाह ने आसमान और ज़मीन को पैदा करने से 50,000 साल पहले सब कुछ लिख चुका है, इसलिए सब कुछ उसी पर हो रहा है, इसमें इंसान के कोई इख्तियार की बात नहीं है. इसलिए जो होगा ऐसा ही होना है, उसी पर अपने आप को छोड़ देगा. ये भी गुमराही है. और दूसरी जमात, दूसरा ग्रुप, वो इंसान अपने आप को मुख्तार कुल समझता है.
اس کے اندر اپنے آپ کا آزاد تقدیر سے انکار کرتا ہے، افراط یا تفریط، اپنے آپ کو آزاد سمجھتا ہے میں جو چاہتا ہوں کر لیتا ہوں، اس میں اللہ کا کوئی کرن نہیں ہے، میں نے سوچا، پلاننگ بنایا، اس پہ سب کچھ ہو رہا ہے، یہ تو اپنے آپ کو خدا سمجھ رہا ہے، یہ بھی گمراہی ہے۔ تیسری جماعت جو دونوں کے مابین ہیں تقدیر پہ، وہ ہے اہل سنہ والجماعت کا، وہ ہے کہ انسان مجبور محض بھی نہیں اور مختار کل بھی نہیں، یعنی ہر وقت مجبور نہیں، ہر وقت مختار بھی نہیں، کچھ باتوں پہ انسان مجبور ہے، کچھ باتوں پہ انسان مختار بھی ہیں۔ کیسے؟ انسان کا پیدا ہونا یہ مجبور ہے، اس میں کسی کا کوئی اختیار نہیں ہے، میں مرد بن کے پیدا ہوگا، میں عورت بن کے پیدا ہوگی، ایسے کوئی بات نہیں ہے، مجھے بچہ اس سال اس مرتبہ ادھر ادھر پیدا ہوں گے، یہ بھی نہیں ہے، کسی کی اختیار نہیں ہے، کس ملک میں کہاں پیدا ہونا ہے، کون سی زبان میں پیدا ہوں گے، کسی کا کوئی پتہ نہیں، کسی کے اختیار میں نہیں، اور کب مرنا ہے یہ بھی کسی کے اختیار میں نہیں ہے، کہاں مریں گے، کیسے مریں گے، کسی کے اختیار میں نہیں ہے۔ اور مالدار ہونا، فقیر ہونا، یہ انسان کوشش کر سکتا ہے، لیکن انجام پر پہنچنا کسی کے ہاتھ میں نہیں ہے، ایجاد اللہ کے ہاتھ میں ہے۔ ایسے بہت سی چیزیں ہیں، بیمار ہونا، شفا ملنا، یہ بھی انسان کی مجبوری ہے۔ تو جیسے سورج کا لیکن اللہ پاک کہتا ہے والشمس تجری لمستقر لها ذلك تقدیر العزیز الحکیم، جیسے سورج کا اپنے جگہ پر دوڑنا، اس کے محو پر جاری ہونا، یہ ذالک تقدیر العزیز الحکیم، یہ اللہ کے حکمت کے، اس کے تقدیر کے مطابق ہیں، وہ کبھی بھی آگے پیچھے نہیں ہو سکتا۔ ایسا ہی انسان کی زندگی کے ہر مرحلہ، لا یستاخرون ساعۃ ولا یستقدمون، جب موت آئے گی ایک سیکنڈ بھی آگے پیچھے نہیں ہوگا، اس پہ انسان مجبور محض ہے۔ دوسری چیز، انسان مختار بھی ہیں، اللہ پاک نے جیسے احکامات جاری کیا، اس کے اندر انسان کا لن اختیار کیا ہے، انسان نماز پڑھ بھی سکتا ہے، نہ پڑھ بھی سکتا ہے، پڑھے گا، نماز کی اختیار کرے گا، اس کے لیے ثواب ہیں، اس کو چھوڑ دے گا، اس کے لیے عقاب ہیں۔ والدین کے ساتھ حسن سلوک بھی کر سکتا ہے اور برا سلوک بھی کر سکتا ہے، تو حسن سلوک کرے گا جنتی ہے، برا سلوک کرے گا جہنمی ہے۔ ایسا ہی بہت سے باتیں کہ ہاتھ میں چھری ہیں، اس کے ذریعے کسی کو قتل بھی کر سکتا ہے، کسی کا احسان بھی کر سکتا ہے، اگر قتل کرے گا تو اس کا عقاب ہے، احسان کرے گا اس کے لیے جزا ہے، ثواب ملے گا۔ جس پر انسان مجبور ہیں اس کے اندر کوئی حساب اور کتاب نہیں، کوئی ثواب اور سزا نہیں، کالا پیدا ہو گیا اس لیے جہنمی ہے، گورا پیدا ہو گیا خوبصورت جنتی، ایسی کوئی بات نہیں، مالدار ہوا تو ثواب زیادہ، فقیر ہے تو ثواب کم، ایسی کوئی بات نہیں، عربی اور عجم اس میں کوئی فضیلت نہیں، بلکہ اختیار جو کرے گا اسی پر ہیں، اس پہ اختیار نہیں، اس وجہ سے ثواب حساب کچھ بھی نہیں، لیکن جس پر اختیار ہیں اس کے اندر ثواب اور عقاب ہے۔ گنیم کے سوالے پریار ہلے اب تقدیرல முதலா என்னன்னு விளங்கணும், அதுக்கு பிறகு எதுவரை நாங்கள் தக்தீரை பற்றி ஆராயலாம்। இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பெருசாக ஊடுருவ ஆழமாக போகிறத ரசூலா விரும்பல। என்ன காரணம் சொன்னால் மனிதனுடைய புத்தி ஓரளவுக்கு தான்। நான் சென்ற ஜும்மால ஞாபகப்படுத்தினேன், எங்களோட அறிவால் எதை விளங்கியாலும் ஒருத்தர் என்ன விளங்கப்போ எங்கே போய் சேர்ந்துட்டார், குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு தான்। மனிதனுடைய தக்தீர் இருக்கே அது ஒரு அளவு, புத்தி ஒரு அளவு தான் இருக்குது, மஹ்தூத்। அல்லாஹ்வுடைய அறிவு கைர மஹ்தூத், விசாலமானதை, அதில் என்ன நலவு எதிர் இருக்கோ அதை மனிதனால் விளங்க முடியாது। அதனால் தன் அல்லாஹ் மீது ஒப்படைச்சிடும், இது அல்லாஹ் விரும்புகிறான்। இதில் ஏன் அல்லாஹ் செஞ்சான், எதுக்கு செஞ்சான், ஏன் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, அதில் எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது। ஏன் அவரை பணக்காரனாக்கினான், இன்ன ஏழை ஆக்கினான், அவனை அப்படி ஆக்கினான் இப்படி ஆக்கினான், அது எங்களுக்கு தேவையில்லை। நான் எப்படி இருக்கணும் அல்லாஹ் விரும்புகிறான்னு அப்படி எல்லாம் ஆக்கியிருக்கிறான், அப்படி தன்னை ஒப்படைச்சிடணும்। உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க,
லா உபாலி அலல் கைரி அஸ்பஹது அமல் அஷர் வலா அத்ரி மா ஹுவ ஷர்ருன் லி வலா ஹுவ கைர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் காலையில் எழும்பும் பொழுது நல்ல நிலைமையில் எழும்புறேனா இல்லை மோசமான நிலைமையில் எழும்புறேனா அதை பற்றி நான் பொருட்படுத்த மாட்டேன். அப்படின்டா சுகமாக இருக்கிறேனா, ஆரோக்கியமாக இருக்கிறேனா, அல்ல பணக்காரனாக இருக்கிறேனா, ஏழையாக இருக்கிறேனா, சாப்பிட்றதுக்கு வழி இருக்கா இல்லையா, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு தெரியாது எதில் அல்லாஹ் ஹைரை வச்சிருக்கிறான், எது எனக்கு ஷர், எதில் எனக்கு கெடுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅஸான் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயங்களை நீங்கள் நலவாக நினைப்பீங்க, விரும்புவீங்க, எனக்கு நலவு கிடைக்கணும், அது உங்களுக்கு கேடாக இருக்கும், உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். வஅஸான் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும். சில விஷயங்களை நீங்கள் ஷர் என்று நினைப்பீங்க, வெறுப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு ஹைராக இருக்கும், உங்களுக்கு நலவாக இருக்கலாம். அப்போ அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கள்ல 700 மடங்கு அன்புள்ளவன். எங்களோட எதை செய்கிறான் அது நலவாக தான் இருக்கும். அதனால் ஹதீஸ் குதுஸில் வருது, அல்லாஹு தாலா சொல்கிறான், என்னுடைய சில அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் பணக்காரனாக வைத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும், அவங்கள நான் ஏழையாக்கினா அவங்க குஃபுரில் போயிடுவாங்க, அவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க. அதனால நான் பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் என்னுடைய சில அடியார்கள் இருக்கிறாங்க, அவர்களை நான் ஏழைகளாக வச்சிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், அவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டா பணக்காரனாக இருந்தால் அவன் எல்லை மீறி நடப்பான், பாவமான காரியங்களுக்கான அந்த காசு பணத்தை செலவழிப்பான், நரகவாதியாக மாறிடுவான். அதனால நான் அவனை ஏழையாக வச்சிருக்கிறேன். என்னுடைய சில அடியார்கள் இருக்கிறாங்க, அவர்களை நான் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவங்களுக்கு நோயை நான் கொடுத்தேன்டா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, அவங்களோட கொள்கைகள் வித்தியாசமாகிடும். இன்னும் சிலரை நான் நோயாளியாக வைத்திருக்கிறேன் என்றால் எனக்கு தெரியும், அவங்களோட சுகதேகியாக வச்சு அவங்க அந்த சுகத்தை வச்சு ஏதோ பயன்படுத்தி கொள்வாங்க, பாவத்தில் போயிடுவாங்க. அப்போ என்ன இதில் ஹதீஸை குதிச்சு நல்லா விளங்கப்படுத்துறான்னால், ஒவ்வொரு மனிதனை எந்த நிலைமையிலெல்லாம் வைக்கணும் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறான். அது அவங்களுக்கு அது நலவு, எங்களோட புத்திக்கு படாது. இவர் நோயாளிக்கு என்ன நலவு எங்களுக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும். இவன் ஆரோக்கியமா இருக்கிறது என்ன நலவு அல்லாவுக்கு தெரியும். இவன் பணக்காரனா இருக்கிறது என்ன நலவு அல்லாவுக்கு தெரியும். இவன் கெடுதியா இவன் ஏழையா இருக்கிறான் என்பது அல்லாவுக்கு தெரியும். நலவு இருக்கிறதா இல்லை, அவதை பொருந்தி கொள்ளணும். அப்படி பொருந்தி கொண்டு அல்லாஹும் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தரக்கூடிய குறைந்த ரிஸ்கை யார் பொருந்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய குறைந்த அமலையும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறார். யார் அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை குறைவா மதிக்கிறாங்களோ, இவன் செய்யக்கூடிய எவ்வளவு அமல் செஞ்சாலும் குறைவாகத்தான் அல்லாஹ் நினைப்பான், அல்லாஹ் மதிப்பான். அல்லாஹுடைய ஏற்பாடை நம்புறது எதுக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், லிக்கை லா தஸோ அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர். எதுக்கு இந்த தக்தீர் மீது யகீன் நம்பிக்கை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எது தவறி போச்சோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கவலைப்படக்கூடாது. ஏன்? சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், எது கிடைக்க இல்லையோ அது கிடைக்க இல்லாமல் இருந்ததுதான் கிடைக்கல. வாலம் அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்தியக வ இன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி, எங்க எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும். எது உங்களுக்கு கிடைக்கலையோ அது உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுதான் கிடைக்காம போச்சு, கிடைக்க இருக்காதுதான் கிடைக்கல. கிடைக்க இருக்கிறது ஒரு நாளும் கிடைக்காம இருக்காது. வைன்னமா அஸாபக உங்களுக்கு அந்த முசீபத்தோ பிரச்சனையோ நோயோ லம் யகுன் லியுக்தியக உங்களுக்கு வராம இருக்கக்கூடிய ஒன்றல்ல, வர இருந்ததான் வந்திருக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். உங்களுக்கு ஒரு முசீபத் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி நீங்க நிராசையாக கூடாது, கவலைப்படக்கூடாது. அதே நேரத்தில் கிடைச்சதை வச்சு பெருமைப்படவும் கூடாது, மிக சந்தோஷப்படவும் கூடாது. அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கிற விரும்புகிற, நான் பெரிய பணக்காரன், நான் முயற்சி செஞ்சு சம்பாதிச்ச காசு என்னுடைய திறமையால் அடைஞ்சு கொண்டேன் அல்லாஹ் அதை விரும்புறதே கிடையாது. அல்லாஹ் போட்ட பிச்சை, சிலவங்களுக்கு அல்லாஹ் கோடிக்கணக்கில் பிச்சை போட்டிக்கிறான், சிலவங்களுக்கு 100கணக்கில் கொடுத்துருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க பார்த்தா கொஞ்சம் பெரிய பிச்சைக்காரங்க, கூடுதலாக பிச்சை வாங்கிக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் குறைய பிச்சை வாங்கிக்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். இது என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு? நான் பெரிய கோடீஸ்வரனா, நான் கோடீஸ்வர பிச்சைக்காரன், கோடிக்கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறேன், அல்லாட்டின்னு வாங்கிக்கிறாரு, இவர் 100கணக்கில் பிச்சை வாங்கிக்கிறார், அவ்வளோ வித்தியாசம். இதில் பெருமைக்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொன்ன, வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர்.
பெருமை அடிச்சுக்கொண்டு உலகத்தில் தலை நிமிர்த்தி கொண்டு போகிறவங்கள அல்லாஹ் விரும்புகிறதே கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குறைஞ்ச சிலவங்களை பணக்காரனாக்கிறான், சிலவங்களை ஏழையாக்கிக்கிறான். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தக்தீர் சம்பந்தமாக நேரம் குறைவாக இருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதை விளங்கி தன் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. என்னுடைய காரியங்களை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைச்சு அவன் விரும்பக்கூடிய வழியில், அவன் விரும்பின வழியில் எங்களை நடத்தாட்டுறதுக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. ஹலாலான வழியில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை नसीबाकुवाना. इसलिए हजरात, तकदीर अल्लाह के करन है. अल्लाह के इरादे के मुताबिक सब कुछ होता है. उसके इरादे के बगैर दुनिया के अंदर कुछ नहीं होता. हर इंसान के साथ जो कुछ हो रहा है अल्लाह के इरादे के मुताबिक हो रहा है. इसके अंदर इंसान का कोई फजल नहीं है. इंसान मुख्तार भी हैं, मजबूर भी हैं. कुछ बातों पर मुख्तार हैं, कुछ बातों पर मजबूर हैं. जिस बातों पर मुख्तार हैं उसके अंदर वो अल्लाह के हुक्म और नबी के तरीके पर, अल्लाह के बताए हुए तरीके के इख्तियार करना ज़रूरी. उससे नेकी कमाए, अल्लाह के रज़ा कमाए, तो अल्लाह के देन के मुताबिक अपने आप को चलाए. इससे इंसान के लिए अल्लाह पाक ने एक आसानी भी रखा है और दिल का सुकून भी रखा है. तो अल्लाह पाक किसी के साथ जो कुछ करता है, किसी बंदे के साथ वो अच्छा ही करता है. जिसके लिए मुनासिब और हैं उसके बरखिलाफ और कुछ करता है, ऐसा कभी नहीं होता. उमर रज़ी अल्लाह तआला अन्हु कहते हैं, ला उबाली अअलल खैर अस्बहत अमल शर ला अदरी मा हुवा अल खैर ली वल शर. वो कहते कि मैं कभी भी परवाह नहीं करता, मैं सुबह उठते हुए खैर में हो शर में हो, यानी अच्छी हालत में हो बुरी हालत में हो, मैं उसके बारे में कोई परवाह नहीं करता. क्यों? मैं नहीं जानता मैं खैर मेरे लिए कौन सी चीज़ खैर है, कौन सी खैर है मेरे लिए, कौन से शर हैं, वो नहीं जानता. क्योंकि हमारा अक्ल महदूद है, अल्लाह का अक्ल गैर महदूद है, सब कुछ जानता है. इंसान के क्या खैर हैं क्या शर हैं, उसके मुताबिक अल्लाह पाक फैसला करता है. इसलिए अल्लाह पाक कहता है हदीस कुदसी के अंदर हैं, कुछ मेरे बंदे हैं मैं उनको मालदार रखता हूँ, इसलिए मुझे पता है अगर मैं उनको फ़कीर बनाता वो कुफ्र की तरफ चले जाते. और कुछ ऐसे मेरे बंदे हैं जिनको मैं फ़कीर रखता हूँ, इसलिए मुझे पता है अगर मैं इनको मालदारी देता ये दुनिया के अंदर तुग़यान और बगावत कर देते. और कुछ मेरे ऐसे बंदे हैं जिनको मैं सेहतमंद रखता हूँ, इसलिए कि मुझे पता है अगर मैं इनको बीमार कर देता तो अल्लाह की शिकायतें करते और कुफ्र की तरफ चले जाते. और कुछ मेरे बंदे हैं मैं उनको बीमार रखता हूँ, मुझे पता है अगर मैं इसको सेहतमंदी देता वो कहाँ तक पहुँच जाता. इसलिए जो कुछ हमारे पास अल्लाह के बीक हैं, अल्लाह से दी हुई बातें हैं, ये हमारा कुछ नहीं है, अल्लाह ने हमें दिया है. तो ये हमें अल्लाह ने जो दिया वो अल्लाह के करन के मुताबिक, अल्लाह के चाहत के मुताबिक, उसके इल्म के मुताबिक हैं. इंसान के लिए क्या ज़रूरत उसने अल्लाह ने दे दिया है. किसी को मालदार बनाया, किसी को फ़कीर बनाया, किसी को सेहतमंद, किसी को बीमार, और कोई अच्छी हालत बुरी हालत, सब अल्लाह के लिए. अल्लाह पाक कहता है वअसान तुहिब्बु शैअन वहुव शर्रुल लकुम. कुछ ऐसी चीज़ें हैं जिसका आप पसंद करते हो लेकिन हो सकता है वो आपके लिए शर हो. आप पसंद करते हैं मुझे मिले, लेकिन वो मिलेगा तो आप बुरे हालत में पहुंच जाते, आपको पता है, अल्लाह पाक को पता है. वअसान तकरहु शैअन वहुव खैरुल लकुम. बहुत से ऐसी चीज़ें जिसको आप शर और बुरा समझते हो लेकिन वो आपके लिए खैर हैं, आपके लिए नागवार लगता है लेकिन आपके लिए यही बेहतर है. इसलिए जो हालत अल्लाह पाक हमारे साथ करता है वो हमारे लिए बेहतर के लिए है. तो जो हालात हमारे ऊपर आती हैं वो अल्लाह की तरफ से, जब इंसान का तकदीर पर यकीन हो जाए तो कभी भी किसी भी बात पर अल्लाह की शिकायत नहीं करेगा और अच्छाई मिलने पर फ़ख्र और तकब्बुर नहीं करेगा. लिकै ला तअसौ अला मा फातकुम वला तफ़रहू बिमा आताकुम वल्लाहु ला युहिब्बु कुल्ला मुख्तारिन फ़ख़ूर. अल्लाह पाक कहता है इसलिए हम तकदीर की तरफ आपकी तरगीब देते हैं, इस पर यकीन दिलाते हैं कि आप कभी भी कोई चीज़ आपसे छूट जाए तो आप उस पर परेशान ना हो, उससे फ़िक्रमंद होने की ज़रूरत नहीं है. क्योंकि जो छूटती हैं वो आपको मिलने वाली नहीं थी, मिलने वाले होते तो कभी नहीं छूटता.
इसलिए अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए वालम अन्नमा अख्ताक लम यकुन लियुसीबक, ये जान ले ईमान का बड़ा हिस्सा है, दो चीज़ों पर यकीन करो, जो चीज़ आपको नहीं मिला वो आपको मिलने वाला नहीं था, अगर मिलने वाली होती कभी नहीं छूटती। व इन्नमा असाबक लम यकुन लियुख्तियक, जो मुसीबत और परेशानी, बीमारी और तंगदस्ती जो आई हैं ये आपसे छूटने वाली नहीं थी, जो आई है वो आने वाली थी, जो नहीं आई नहीं आने वाली थी। इसका यकीन ईमान का बहुत बड़ा हिस्सा जब होगा तो फिर इंसान कभी परेशान नहीं होगा, जो भी हालत आए उस पर अल्लाह के ऊपर अपना हवाला कर देगा, अल्लाह ने चाहा हो गया है। तो जो हालत भी हो अल्लाह की तरफ से है। लिकाई ला तअसला मा फातकुम, जो छूट गए उस पर परेशान न हो। वला तफरहु बिमा आताकुम, जो अल्लाह ने आपको दिया है उस पर ज्यादा फख्र मत करो, ज्यादा खुश मत हो जाओ। जो दिया वो अल्लाह ने दिया, जो नहीं दिया वो भी अल्लाह ने नहीं दिया, उस पर दोनों पर राजी हो जाओ। जो मिलने पर फख्र करता है, वल्लाहु ला युहिब्बु कुल्ला मुख्तालिन फखूर, जो अतराता है, तकब्बुर इख्तियार करता है, फख्र करता है, अल्लाह पाक उसको कभी पसंद नहीं करता। मालदार है तो अपने लिए अपना नहीं है, ये मालदार अल्लाह ने दिया भी बीक है, अल्लाह की तरफ से दी हुई है। किसी को अल्लाह ने करोड़ों के लिए लिहाज से बीक दिया है, किसी को अल्लाह ने सैकड़ों दिया है। वो हो सकता है बहुत बड़ा भिखारी है जिसको करोड़ों के लिहाज से बीक मिली है और आपको कम मिला है, आप थोड़ा सा छोटा सा भिखारी है, इतना फर्क है। इसलिए फख्र करने में क्या बात, इसके अंदर सेहत की भी है, दूसरी बातों के अंदर है, सब कुछ अल्लाह के तकदीर के मुताबिक है। फुज़ैल इब्न इयाज़ रहमतुल्लाह अलैह के बेटे का इंतकाल हुआ, छोटा बच्चे का, वो हंसने लगे। किसने कहा या हज़रत क्या बात है, आप बच्चे के मरने पर हंस रहे हो? अतज़हक व वालिदुका कदमात, क्या बात है आपका बेटा मर गया है आप हंस रहे हो? कहता है लिमा ला अर्दा बिमा रदिया बि रब्बी, मैं उस बात पे क्यों राजी ना हो जिस बात पे मेरे साथ मेरा रब ने राजी हो। यानी अल्लाह के रज़ा के मुताबिक, अल्लाह के चाहत के मुताबिक मेरे साथ कुछ नहीं होता। अल्लाह पाक मेरे बच्चे के जान को बचपने के अंदर निकालने को अल्लाह पर उस पर राजी है, मैं भी राजी हूँ। यही बंदगी है, यही इस्लाम है। यानी अल्लाह के करन पर हमारे समझ आए ना आए तो उस पर अपने आप का सर झुकाना ये ईमानदारी है। अल्लाह पाक मुझे भी आपके भी, तकदीर बहुत सी बातें हैं उसको समझना भी आसान है, इतना मुश्किल भी नहीं है, लेकिन ज़्यादा गहराई पर घुसना अच्छी बात नहीं है। अल्लाह पाक मुझे भी आपको समझने की तौफीक अता फरमाए और अपने आप को अल्लाह के चाहत के मुताबिक अपने आप को हवाला करके उसके बताए हुए तरीके पर दुनिया के अंदर चलने की तौफीक अता फरमाए। गण्यमिக்க சகோதரர்களே, ஒரு சின்ன விஷயம், ஃபுதைல் இப்னு இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் மௌத்தாயிட்டாங்க, சின்ன பொடியன். அவங்க சிரிச்சாங்க. அப்போ கேட்டாங்க, ஹஜரத் மகன் மௌத்தாயிட்டார், நீங்கள் சிரிக்கிறீங்க, அத்ததுஹக்கு வவாலதுக்க கதுமாத், அத்ததுஹக்கு வவாலதுக்க கதுமாத், உங்களோட மகன் மௌத்தாயிக்கிறான் பொடியன், சின்ன பொடியன், அதுக்கு போய் சிரிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, லிமாதா லா அர்வா பிமா ரதிய பி ரப்பி, என்னுடைய இறைவன் எந்த விஷயத்தை என்னோட நடத்தாட்டு எல்லாம் பொருந்தி கொண்டானோ விரும்பினானோ அந்த விஷயத்தை நான் அடிமையாக இருந்தோம் ஏன் விரும்பக்கூடாது, ஏன் பொருந்தி கொள்ளக்கூடாதுன்னு கேட்டாங்க. என்னங்கதா, என்னுடைய படைச்சல்லா எனக்கு பிள்ளையை கொடுத்தவன் என்னுடைய பிள்ளையோட உயிரை கைப்பற்றினான், அவன் அந்த பிள்ளையோட உயிரை கைப்பற்ற விரும்பி இருக்கிறான் என்றால் ஏன் நான் அதை விரும்பக்கூடாது, ஏன் அதை பொருந்தி கொள்ளக்கூடாது? அதனால் எங்களோட எந்த நிலைமை வந்தால் நாங்கள் பொருந்திக் கொள்ள நல்லோட ஏற்பாடின்படி தான் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வழங்கி அமைத்திருக்கிற பார்த்து நசீபா.